நான் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க அமௌண்ட்டை ஈஸியாவே எடிட் பண்ணிட்டேன். ஆமாங்க உண்மைதான். இந்த ஒரு சீக்ரெட் வெப்சைட் வச்சு அமேசான்ல பிரைம் கஸ்டமருக்கு பெரிய சேல் வரப்போது. வெறும் ₹2 இருந்தா போதும் உங்களாலே பிரைம் மெம்பர்ஷிப் வந்து ஜூலை 20ஆம் தேதி நீங்க 12 மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க. யார் எதுக்குன்னா கேளுங்க, நானே சொல்றேன். அன்னைக்கு தான் இந்த 20,000 மதிப்புள்ள OnePlus மொபைல உங்களால ஜஸ்ட் 2000 ரூபாய்க்கு வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருந்துருப்பீங்க. இந்த இன்ஸ்டா ரீல் ஷூட்டு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருந்தேன். ஸோ அந்த பார்ட் 1லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் வந்து பார்ட் 1 ஷூட் பண்ண அன்றைக்கி அதை ஷூட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஏன் எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஃபோட்டேஜ் வந்துருச்சு பார்ட் 1 வீடியோ வந்து. ஸோ அதனால் வந்து 20 மினிட்ஸாக போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கருத்துக்களில் எனக்கு ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் வந்து அவங்களை காமிச்சேன். அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணால் தான் அவங்கள நான் இந்த வீடியோவில் காமிச்சேன். அவங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் வந்துச்சும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் அ ஃபாலோவராக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் கேட்குறேன். ஸோ அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸோ இல்லை வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் 4-5 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்கேம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவில் 2021 அந்த டைமில் வந்து ஒரு ஆஃபர் வருது. ஸோ அந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருட்லாம் பண்ணி அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ரீல் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எடுத்த அந்த ரீல் தான். ஸோ அதை நான் காமிச்சேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஸோ ஐ திங்க் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருப்பார், இன்னொருத்தர் வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டிருப்பார். ஸோ அதையும் சொல்கிறேன் ரெண்டுத்தையுமே. ஸோ ஃபஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த 2021 ஆஃபர் போட்டாங்களே. ஸோ அந்த ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா +Not 2C3 ஸோ அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ₹2000 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நபர் வந்து போட்டிருப்பாரு. அண்ட் அது இல்லாமல் ஏர்பாட்ஸ்லாம் 99 விற்கிறாங்க, சில விஷயத்தில் ₹1 விற்கிறாங்க. அவர் ஒரு அந்த வீடியோவில் சொல்ல மாட்டார், சில விஷயத்தெல்லாம் ஓசிலே விற்கிறாங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே, நீங்கள் ₹1 கூட தர தேவையில்ல, ஓசிலே தந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி கூட ஒரு 2-3 விஷயத்த சொல்லியிருக்கலாம் அவர். பட் ஆனால் அதில் இன்க்ளூட் பண்ணுறேன். பட் ஃபியூச்சரில் வந்து இந்தமாதிரி ஆஃபர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. என்ன புரியல எனக்கு, என்னத்தை சொல்கிறீங்க? ஒரு ஆஃபரில் ஒரு ₹2000 கம்மியாக விற்குதுன்னு சொல்லி போட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட்டே ஒரு ₹2000 தான் உங்களுக்கு கிடைக்கிது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஒரு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்குது, என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி என்ன வாய்க்கு வந்த உருட்டெல்லாம் உருட்டிடுவாங்க போல். ₹2000 கிடைக்கிது, இது ₹100 கிடைக்கிது, இது ₹1 கிடைக்கிது. புரியல இது என்னன்னா, அந்த டைமில் ஆஃபர் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஆஃபர்லாம் இல்லை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ப்ராடக்ட் ஒரு 18,000 கிடச்சி. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இவர் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையே கிடையாது. இது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான விஷயம். அந்த ₹2000 அந்த ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா ப்ரூஃப் காமிங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹2000 அந்த ஃபோன் கிடைக்கும் போது இவரே வாங்கிக்கலாம்ல. ஸோ அதை ஏன் வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டுறாரு? பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறது? இந்த மாதிரி ஃபேக்கான விஷயத்த வந்து வச்சு நீங்கள் வந்து ரீல் போட்டு ட்ரெண்ட் ஆகணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வரணும் அப்படின்னு நினச்சி, இல்லை ஃபாலோவர்ஸ் வரணும்னு நினச்சி இந்த மாதிரி விஷயத்த பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வருவாங்க, வியூஸ் வரும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து ஃபியூச்சரில் ஒரு ஜென்யூன் ஃபாலோவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்யூனாக வீடியோ போட்டு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாலும் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இதை போட்டு அடிப்பாங்க. இல்லை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸ் தெரிய வந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு அடிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ண ஜென்யூனாக கண்டென்ட் போடுங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ₹2000 ஆஃபர் கம்மி, இந்த ஃபோனே ₹2000 கம்மி என்ன விற்றுருந்தாங்க, நான் அதை போட்டுருந்தீங்கன்னா கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாபமே இல்லாத பிரோஜனமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீலாக எடுத்து போட்டிருக்கீங்க. 2000 அந்த ஃபோன்லாம் கிடைக்காது. அந்த இது சிம்பிள். போன நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு எடிட் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. இது வந்து நீங்கள் இந்த டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் போட்டு பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரீலாக போட்டுறாதீங்க. வந்து ஆஸ் அ கிரியேட்டராக இல்லை ஆஸ் ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெக்வஸ்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க பேசிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் சொன்னிருந்தேன்னா இன்னொரு அமேசான் ரீல் அது அமேசான்ல பிரைம் கஸ்டமருக்கு பெரிய சேல் வரப்போது. வெறும் ₹2 இருந்தா போதும் உங்களாலே பிரைம் மெம்பர்ஷிப் வாங்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அமேசான் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ற லிங்க் உங்க டிஎம்ல சென்ட் பண்றேன். ஃபாலோ பண்ணாம ஏன் வரலன்னு கேட்க. பெரிய சேல் வரப்போது. வெறும் ₹2 இருந்தா போதும் உங்களாலே பிரைம் மெம்பர்ஷிப். என்னடா சொல்றாங்க? ₹2 இருந்தா போதும் உங்களாலே பிரைம். இந்த ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு ரீலி வந்திருப்பார், இந்த ஒரு ரீலி வந்திருப்பார். அதுக்கு காரணம் என்னென்னா இவர் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
ஸ்கேம் பண்ணுற மாதிரி ரீல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து ரீலில் இருக்குதுன்னு சொல்கிறது, அது நேரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் பண்ணுற மாதிரி இல்லை ஃபேக்கான ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ₹2 கிடைக்கும்னு சொன்னது இந்த ப்ரைம் மெம்பர்ஷிப். நானும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் வந்து அவரோட அவர்கிட்ட லிங்க் கேட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படிலாம் எதுவுமே வரல. அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன இருந்துச்சோ அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து இவர் சொன்ன விஷயம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஃபேக்கான திங். மேபி வந்து பார்த்திங்கன்னா இவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ₹2 கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேபி அந்த கிரெடிட் கார்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஆனால் ₹2 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க சான்சஸ் இல்லை. மேபி நீங்கள் அந்த பர்டிகுலர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு ஐசிஐசிஐ பேங்க் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிச்சிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணால் அமேசானில் ஆஃபர் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஆஃபர் வச்சு நீங்கள் வாங்க சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ₹2 வாங்க சான்ஸே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி, அப்ப அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு உங்களால ஏர்ன் பண்ண முடியும். என்ன புரியலையா? இந்த அப்ளிகேஷன் Play Store இருக்கு. Play Store போய் ஈஸியா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ உள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான क्वेश्चंस இருக்கும். அதை ஆன்சர் பண்ண முடியுமா? ஒரு ஏர்ன் பண்ண முடியும். அது மத்தவங்க போட்டி போட்டு ஏர்ன் பண்ண முடியும். क्वेश्चंस மட்டும் கிடையாது, கேம்ஸ் இருக்கு. சோ கேம் ப்ளே பண்ணி கூட ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் மத்தவங்க இந்த ஆப் ரெஃபர் பண்ணீங்க அப்படினா உங்களால ஐபோன் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இந்த ஆப் வின் பண்ணனும்னா கமெண்ட் செக்ஷன்ல இன்டெலிஜென்ட் சொல்லி டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அந்த முக்கிய இந்த ரீல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஒரு நபர் தான். ஸோ அது இந்த ரீல் என்ன சொல்ல வர்றாருன்னா மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறேன். இந்த ஆப் மூலமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஆத்தரைஸ்டாக கேட்டிங்கன்னா அதில் உண்மை தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒன்ஸ் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ், அதாவது அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18 per minute அந்த காயின்ஸ்லாம் இருக்குல்ல, 18 per minute டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1139 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் லிமிட் வச்சிருப்பாங்க. ஸோ 8000 காயின்ஸ் நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ₹100 வரும். 9000 காயின்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ₹110 வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8000 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் அவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து ₹100 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதோட சம்டைம்ஸ் வந்து சில ஆப்ஸில் அந்த போனதை ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். அந்த நம்பரோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹8000 சேர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹200 100 இல்லை வந்து ஒரு ₹8000 சேர்த்தா தான் ₹25. ஸோ அந்த மாதிரிலாம் வரும். இந்த ஆப் மூலமா நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு நீங்கள் ₹8000 பாயிண்ட்ஸ் நீங்கள் சேர்த்து ஒரு ₹100 ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் வந்து ரோட்டு கடையில் போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினீங்கன்னா ₹100, அதுவே ₹100 அவ்வளோதான் முடிச்சு. நீங்கள் வந்து ஒரு மாதம் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து சேர்த்து வச்ச மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட தான் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஏர்னிங் கேம்லாம் கிடையாது. மேபி உங்களுக்கு வந்து நான் ₹100 எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னா என்ன ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் ஆத்தரைஸ்ட் ஆப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சப்படி அந்த அன்ஆத்தரைஸ்ட் ஆப்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேஞ்சரஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்க மேலே எனக்கு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வஞ்சன்ஸ்லாம் கிடையாது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, ஒரு தப்பு தெரியுது. ஸோ அதனால் அது நான் வந்து ஜஸ்ட்டு என்னோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுட்டு போயிடுறேன். ப்ரோ ஆக்சுவலி ஐபிஎல் பாருங்க ப்ரோ, செஞ்சிடுவோம். இல்லை ஐபிஎல் மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூபே ஏற்றிக்கலாம். ப்ளே ஸ்டோரும் இருக்குது. இதில் வந்து பிடிச்சா பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் கூகுள் பே, ஃபோன்பே மூலமாக பணம் அனுப்பி போட்டுக்கலாம். சின்ன கேம்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் சிம் கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் சிம் கார்டு போட்டு ஃபோனும் பேசிக்கலாம். இந்த வாட்சை அன்கியூ ஷாப்பிங் காரைக்குடின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அந்த வாட்சை வாங்கணும். இந்த வாட்ச் மட்டும் இல்லை, அன்கியூ யூனிக் இல்லை, அன்கியூ ஷாப்பிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்கியூ ஷாப்பிங் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் முன்னே வந்து இந்த வாட்சோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த ரீல் உருட்டு வாட்ச் பற்றி நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அந்த ஒரு வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேம் ஆடலாம், சர்ஃபேஸ் ஆஃப் ஆடலாம், இல்லை வந்து யூடியூப் வீடியோ பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், வாட்ஸ்அப் நோண்டலாம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலாம், ஃபோன் பேசலாம், இல்லை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பேசி போட்டிருப்பாங்க வீடியோ. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட A2D ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அதனால் நான் அதை பற்றி போடலை. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்லிடுறேன். அது என்னென்னா, அந்த ஒரு உருட்டு வாட்ச், அதெல்லாம் உருட்டு வாட்ச் தான். நம்ம ஈவன் நம்மளோட ஃபயர்போல் சைட்லேயே ஒரு வாட்ச் விட்டுருந்தாங்க, அதுவும் உருட்டு வாட்ச் தான். ஸோ இதில் மோஸ்ட் காமன் திங் என்னென்னா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெக்னாலஜி தான். அதாவது ஒரே மதர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒன்று தான். ஃபயர் போல்ட் வந்து அது பிராண்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நம்மளோட சைனீஸ் நண்பரோட வாட்ச் தான். இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ்லேருந்து வடக்குக்கு போகும், வடக்குலேருந்து நம்ம தெற்குக்கு வரும். ஸோ நம்ம வடக்கு நண்பர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்.
ஸோ இந்த வாட்சோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அந்த இதுலேயே 1000 ருபீஸ் போட்டிருக்காங்க. 1500 வச்சுக்கோங்களேன் எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஸோ இதெல்லாம் அந்த 1500 இல்லை 2000 இந்த வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒர்த் இல்லை. இதில் பேட்டரி லைஃபும் பெருசாக நிற்காது. ஏன்னா நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணும்போது பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து 1500 வாட்ச்லேயே வைக்கும் போது ஆப்பிளோ இல்லை சாம்சங்கோ இந்த மாதிரி விஷயத்தை வச்சுட்டு போயிடலாம். ஏன் வைக்கல? ஏன்னா அப்படிலாம் வச்சா பேட்டரி ட்ரெயின் ஆகிடும். ஏன்னா நம்ம வாட்சில் யூஸ் பண்ணுறது குட்டி பேட்டரி. ஸோ அந்த குட்டி பேட்டரி எவ்வளோ லாங் லைஃப் நிற்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக யூஸ் பண்ணால் தான் அந்த பேட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். மிச்சப்படி நீங்கள் இந்த யூடியூப் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணி சத்தியமாக பேட்டரி நிற்காது. அண்ட் அதே சமயத்தில் பேட்டரி ஹீட் ஆகும் நிறைய. ஸோ அதனால் ஹீட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நிறைய விஷயங்களுக்கு இந்த வாட்ச் நீங்கள் வாங்குறதுனால அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தபிள் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வாட்ச் நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு அப்புறத்துக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அப்புறத்துக்கு இந்த வாட்ச் நீங்கள் வந்து இப்படியே வந்து பார்த்திங்கன்னா படம் பார்ப்பீங்களா? ஸோ அதனால் வந்து இல்லை வீடியோ பார்ப்பீங்களா? என் வீடியோ நீங்கள் பார்க்குறேன்னு வச்சுக்கலாம், இப்படியே கையில் போட்டு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணும், எனக்கு சும்மா ட்ரை பண்ண போகிற அப்படின்னு வச்சிங்கன்னா 1000 ருபீஸ்க்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு பேட்டரி லைஃப் நல்லா நிற்கிற மாதிரி ஒரு வாட்ச் பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பிராண்டடாக நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்க வாட்சாக பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாட்ச்லாம் சத்தியமாக வாங்காதீங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா பை த வே இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ பண்ணது, அந்த ப்ரொமோஷன் கூட எங்கேயுமே போடல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரீல். ஸோ இந்த லாஸ்ட் ரீலில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடிட் மாதிரி தான். ஸோ இந்த ரீலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லைன்றது தெரியல. பட் ஆனால் லாஸ்ட்டில் வந்து இட்ஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாரு. ஸோ அது குட். ரீல் பார்த்தலாம். நான் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் அமௌண்ட் ஈஸியாவே எடிட் பண்ணிட்டேன். ஆமாங்க உண்மைதான். இந்த ஒரு சீக்ரெட் வெப்சைட் வச்சு ஈஸியாவே ஸ்கிரீன்ஷாட்டை எடிட் பண்ணிக்க முடியும். அது என்ன வெப்சைட் சொல்றது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்ட்ரைட்டா கூகுள் போயிட்டு வெப்சைட்டோட பேரு wizard.io. இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு இங்க ஸ்கிரீன்ஷாட் ஆப்ஷனை டேப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தேவையான ஸ்கிரீன்ஷாட்டை இந்த அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல இருக்க எதை வேணாலுமே நீங்க எடிட் பண்ண முடியும். லைக் டெக்ஸ்ட் எதை வேணா. இப்போ நான் டெக்ஸ்ட் எடிட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம். லோகோவை பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாலோ சேஞ்ச் பண்ணலாம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ் சொல்லி முடிச்சிட்டு இருப்பாரு. லைக் சேஞ்ச் இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட்லாம் வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் போயிருக்கு. அதெல்லாம் நீங்க பட் ஆனால் இது உண்மையிலே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் அவர் பண்ணாரான்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு விஷயத்தை அவர் வந்து ஃபோக்கஸ்டாக அவர் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா வந்து இந்த பேமெண்ட் மெத்தட்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம ஜிபே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ வந்து நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஜிபே பண்ணுறேன், லைக் வந்து 1000 ருபீஸ் அவனுக்கு பண்ணுறேன்னா அவனுக்கு அமிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதை அமிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை சும்மா அனுப்புவோம்ல. ஸோ அதை அனுப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எப்படி ஸ்கேம் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டார்டிங்லேருந்து இவங்க நோக்கம். லைக் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்டார்டிங்லேருந்து காமிச்ச ஃபேம்ஸை பாருங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிற மாதிரி 6000 அனுப்புகிற மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சொல்லியிருப்பார். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அவர் என்ன எடிட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம்னா அந்த வெப்சைட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிபே வந்து பார்த்திங்கன்னா 210 ரூபா அமிச்ச ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கே அனுப்புறதுனா லைக் வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அமிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவோம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடிட் பண்ணுறதா அவர் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறார். அதாவது கடைசியாக எஜுகேஷனல் பர்பஸ் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொன்னது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு எந்த நோக்கத்தில் அவர் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வேறு என்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடிட் பண்ணி வந்து போட்டுருந்தா கூட அப்புறம் அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி என்ன லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை போட்டுட்டு இது வந்து ஒரு மிஸ்லீட் மாதிரி தான் போகுது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார். லைக் ஸ்டார்டிங் ஒரு இந்தியன் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோ பேர் போட்டு அதை வந்து 210 ருபீஸ் இருந்ததை 10,000 அமிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஜரி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 1000 ருபீஸ் அமிச்சிட்டு மச்சான் நான் 2000 ரூபா அமிச்சேன்டா உனக்கு 1000 ருபீஸ் தான் வந்திருக்கு, அப்போ உன்னோட சைட் தான் ஃபால்ட்டு, நான் ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு 2000 ரூபா தரா மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 ருபீஸ் தான் தந்திருப்பேன். 1000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வந்துடுச்சு இல்லை வரல அப்படின்றத ஒரு எரர் வந்து அவன் வந்து அதை அப்படியே விட்டு அந்த போகிற மாதிரி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் நஷ்டம். இல்லை இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டலில் வந்து ஒரு ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடிட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இந்த வந்துச்சு பாருங்கள் ஒரு அமௌண்ட் அமிச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேம்ஸ்லாம் நடக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவார். இது எப்படி இருக்குன்னா அந்த இந்த படத்தில் வந்து தெரியுமா முதல்வன் படத்தில் அவரே பாம் வைப்பாராம் அவரே எடுப்பாராம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இப்படி திட்டுத்தனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாராம். அவரே வந்து இது எஜுகேஷனல் பர்பஸ் இது ஸ்கேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு இந்த ரீல். இது ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எந்த மாதிரி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இது வந்து அவர் 240K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அந்த 240K ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு எவனா ஒருத்தன் வந்து இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணால் மிஸ்லீட் இல்லை இது மாதிரி ஃபோர்ஜரி பண்ணால் யாரை பேரை அவன் மாட்டி விடுவான், உங்கள் பேரை தான் மாட்டி விடுவான்.
அப்போ வந்து உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் போடும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ்லீட் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டில் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்பிச்சோன்னா பேமெண்ட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் நோட்டாக வருது. பட் ஆனால் வந்து சில கடைகளில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் பண்ணிட்டு போகிற நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லும் போதோ வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறீங்க, பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு விஷயத்த பேசி நீங்கள் வந்து ஆடியன்ஸ் எதை போட்டால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வீடியோல ஹூக் போட்டு உங்களை எப்படி உள்ள இழுத்த இது மாதிரி அது ஒரு ஹூக் போட்டு உள்ள இழுக்கிறியா? கம்பியை காட்சி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போ ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமாக போயிடும். எவனா இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக போயிடும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் சொன்னார். ஸோ அந்த வெப்சைட் போய் மாற்றலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த வெப்சைட் நானும் போனேன். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து மாற்றினேன். ஸோ அதனால் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை சேஞ்ச் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா அது ஒன்ஸ் ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, உண்மையிலே அந்த பேமெண்ட் வந்துச்சா இல்லை எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு இல்லையே நான் 1000 ரூபா அனுப்பிச்சு உனக்கு 500 ரூபா தான் வந்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், ஜிபே ஹிஸ்ட்ரியை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க அனுப்பிச்சாங்க இல்லையா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிவு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்சனலாக இருந்துச்சு. ஓகே, இந்த விஷயத்தை அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா வே ஆஃப் கன்வேயிங்னு இருக்குல்ல, ஸோ அது வந்து அவங்க தப்பாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். மிச்சபடி அவங்க மேலே பர்சனல் இருந்துச்சுன்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி அப்கமிங் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு அட்டென்ஷன் கிராப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வியூஸு ஃபாலோவர்ஸ்லாம் வாங்க முடியும். ஆனால் வந்து அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக போகும். ஆனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக கண்டென்ட் போடுங்க. ஜென்யூனாக கண்டென்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பிடிக்கும். உங்களோட ஜென்யூனிட்டை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை ஒத்துட்டு போங்க. ஸோ அதனால இது வந்து நான் என்னோட கருத்து, ஏன்னா ஒரு 6 months நான் யூடியூப்பில் இருக்கேன், இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து. ஸோ இது நீ யாரா, நீ பெரிய ஆளா, நீ யூடியூப்ல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஆகுது. எனக்கு பர்சனலாக ஆஸ் ஆடியன்ஸாக ஃபீல் பண்ண நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஆஸ் கிரியேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இது மூலிமா அவங்களுக்கு என்ன ஒரு டேக் அவே, லைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லேர்னிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போடுவோம். மிச்சப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியான இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண நான் விரும்பலை. ஸோ இதே தான் பார்க்குற கிரியேட்டர்ஸ்க்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. சொன்னது சந்திக்கும் அண்ட் தென் பாய். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.